ஓய் மேடம், ஹலோ. ஒண்ணும் இல்ல. ஓகே. அவ்வளவுதானா? சொன்னா நீங்க பாட்டு போயிடுவீங்க. ரொம்ப கஷ்டமா மாத்திரை ஏதாவது போட்டுக்கிறியா? கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அதுக்கு மாத்திரை. சரக்கு இருக்கு ஏதாவது போடுறியா? சரியா போயிடும். ஏதோ அடிக்காத மாதிரி அடிச்சு பாரு. நான் அப்படியே பறந்து போயிடும். ஏற்கனவே ரொம்ப நல்ல பிளான். சரக்கு வேற பேரு. ஊதான். உங்களுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். ஏய், நான் குடிச்சா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? நீ குடிச்சா எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க நேத்து அடிக்கிறோம் வச்சிருக்கோமே. லிவர் தானே போகுது. நான் என்ன பத்தியே கவலைப்பட. ஒரு நிம்மதி இருந்துச்சு. ஆறுதல் சொல்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. வீட்ல பெரிய சண்டை. வெளியில சத்தமே கேட்கல. எங்கே நிக்கிற? இருக்கிறேன்னு அம்மா அக்கா கிட்ட சொல்லிருக்காங்க. அவங்களால பாத்துக்க முடியல. என்ன கேட்டா நான் என்ன செய்யணும்னு நீ நினைக்க? நீ என்ன செய்ய முடியும்னு நினைக்க? தான் துரத்தி விட்டுறாங்க. பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்த. ஹியூமன் நேச்சர். நீங்க பண்ணது இல்லையா? அது சரி. பிரச்சனையே வந்திருக்காது. 8.5 மாசம் தான். அப்புறம் நீ அவங்க கூட போய் முடிய இன்னும் 8.5 மாசம் தான் இருக்கு. சோ நாட் டைம் ப்ராப்ளம். சரிப்பா, பிடிச்சிருக்குன்னு விரும்புறத சொல்றது ஒன்றும் தப்பில்லை. டேய் உட்காரு. அங்கிள், எனக்கு பிடிச்சது பிடிக்கல போல இருக்குடா. ஆரியில படிச்சான். சேர்ந்துதான் எல்லா பெஸ்ட். பெரிய கம்பெனி என்னோட பெருசா உருட்டுறீங்க. ஏகப்பட்ட சொத்து உங்க பேர்ல இல்ல. டீ எஸ்டேட் இருக்குது. எல்லாம் நம்ம பசங்களுக்கு. உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. தேங்க்ஸ் அங்கிள். விடுடா வர. இல்ல, நம்பவே முடியல. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். அப்பா எனக்காக என்ன வேணாலும் ரொம்ப பிடிக்கும் ராகினி. வேண்டான்னு சொல்லிட்டு தோணிட்டே இருக்கு. The happiest man in the world. பசுபதி வீட்டுக்கு வந்தோடனே ராகுல் போய் தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அங்கே கிளம்புறது பெரிய விஷயம் இல்லைம்மா, ஆனால் அங்கே போய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராகுல் ஏன்ப்பா காவிரி இது கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணுவாள் அப்படின்னு சொன்னே. கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் காவிரியையும் அந்த அவங்க புருஷ விஜயும் வந்து மாப்பிள்ளையும் அவங்க அப்பா மதிக்க மாதிரி தெரியல. அந்த வீடு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, நான் போனதுலேருந்து அந்த காவிரி நிம்மதி சந்தோஷமாக வாழவே விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்றாங்க. பசுபதி அதான் பண்ணாதம்மா அப்படின்றாங்க. எபிசோட் எப்படி பார்ப்போம். தேங்க்யூ.